இயேசு பிறந்ததே இந்த உலகத்துல சந்தோஷம். எனக்கு ரொம்ப பிடிச்ச அங்கிள் டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் சுவிசேஷத்தை உலக நாடுகள்லேயே ஒருத்தர் ஆழமா அழுத்தமா மகா பெரிய தேவனை, ஆச்சரியமான கடவுளை, அறிவு கெட்டாத அந்த தேவனுடைய அன்பை மனதுருக்கத்தோடு மனபாரத்தோடு எளியவர்களும் இயல்பா விளங்கி கொள்ற விதத்துல இந்த உலகம் முழுவதும் அழகா அந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்த்ததுல தினகரன் அங்கிளுடைய பங்கு ரொம்ப மிகப்பெரிய பங்கு. அந்த அங்கிளோட ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுடைய அந்த சத்தம் ரொம்ப நல்லா இருக்கும். கேட்கலாமா? கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்களேன். இவ்வளோ சீரியஸாக இருந்தீங்கன்னா பயமா இருக்கு எனக்கு. நான் ரொம்ப நாள் ஆச்சு கிறிஸ்தவங்க மத்தியில் பேசி. ஏன்னா எப்போ எனக்கு ரொம்ப அது என்ன சொல்றது, கர்த்தரே தேவன் அப்படின்னு சொல்லி கர்த்தரை அறியாதவங்கள்ட்ட போய் சொல்லி பழகிட்டதுனால இப்போ கிறிஸ்தவங்கள்ட்ட பேசுறதுக்கு வரமாட்டேன்னு நம்ம தினகரன் அங்கிள். காணக்கூடாத இறைவன் இந்த மனு உலகத்தில் அவதரித்தார். சர்வ வல்லமையுள்ள தெய்வம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக அவதரித்தார். இயேசு என்றால் ஒரு மதம் அல்ல, இயேசு என்றால் ஒரு கட்சி அல்ல, இயேசு என்றால் ஒரு இயக்கம் அல்ல, இயேசு என்றால் ஜனங்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக அவதரித்தார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் அப்படின்னா எங்கள் மோகனண்ண வாய்ஸ். ரொம்ப அவங்கள பார்த்துட்டே இருப்பேன். அவங்க நம்ம மத்தியில் இருக்காங்க, பேசுவாங்க அவங்க. ஏன்னா சில பேர் வாய்ஸை பண்ணுறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க எதுவும் என்னை திட்ட மாட்டாங்க, அதனால் நான் பண்ணிடுறேன். அண்ணன் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, அதுக்கு முன்னாடி நான் சும்மா லைட்டாக, ஏன்னா அதுக்கு தானே பாருங்க. வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தாயின் கர்ப்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை அறிஞ்சிருக்கிறேன்றாரு. ஒரு அம்மாவோட வயிற்றுல ஒரு குழந்தை உருவாகிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அந்த குழந்தை உருவாகும் போது ஒரு கை உருவாகலை, கால் உருவாகலை. அந்த கர்ப்பப்பையில் 45 நாள்லேருந்து 60 நாளைக்குள்ள உள்ளோண்டு தண்ணி மாத்திரம்தான் இருக்குது. அதுக்குள்ள ஒரு அசைவு, அதை தான் டாக்டர் ஹார்ட் பீட்டுன்னு சொல்றாங்க. அதுதான் உங்களுக்கு ஆத்மா வைக்கப்பட்ட நேரம். என் ஆண்டவருடைய கண்கள் உங்களை அங்கதான் கண்டது. அல்லேலூயா. எனக்கு நிறைய நடிகர்கள் ரொம்ப பிடிக்கும். அதில் நான் ரொம்ப பிடிச்சி சில பேருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா ஒரு 2 வாய்ஸ் மட்டும் பண்ணிடுறேன். ஏன்னா போன வாட்டி நான் நிறையா பண்ணேன், அதனால் பண்ணிட்டு அதோட நான் முடிக்கிறேன். எத்தனை பேர் பண்ணலான்னு சொல்கிறீங்க? எனக்கு விஜய் அண்ணனை ரொம்ப பிடிக்கும். இப்போ விஜய் அண்ணனுக்கு ரட்சிப்பு தேவையா இல்லையா? அஜித் அண்ணனுக்கு, விக்ரமுக்கு, எல்லா மனுஷனுக்கும் தானே ரட்சிப்பு தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படியே கையை உயர்த்தி ஜெபிக்கலாமா? இந்த 2020 நம்ம கண்கள் காண போகுது. பெரிய பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் அந்த மெய்யான தெய்வத்தை அறிஞ்சு கொள்ள போறாங்க. நம்ம விஜய் அண்ணன் உங்ககிட்ட வந்து சொன்னா, இங்க பாருங்கண்ணா, சத்தமா கேட்கல, சத்தமா ஆண்டவராகி இயேசுவோட ரத்தம் பாவத்தை மன்னிக்கும்னு சொன்னா அதை மாதமா அதுவான்லாம் கேட்க கூடாதுங்கண்ணா. ஒரு வாட்டி நான் முடிவு எடுத்துட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இயேசுவோட ரத்தம் பாவத்தை மன்னிக்கணும்னா மதம் மாறாதீங்கண்ணா, மனசு மாறுங்கண்ணா. சொன்ன புரிஞ்சுக்கங்க, சொல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க. சொல்றத மட்டும் கேட்டுக்கங்கண்ணா, வர்றேங்கண்ணா. நம்ம அஜித் அண்ணன், நீங்க சும்மா விசில் அடிச்சு ஜாலியா இருங்கம்மா, கை தட்டிட்டு விட்டுறக்கூடாது. அவங்களுக்காக ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இது எப்படி இருக்கு தெரியுமா? கண்ணு குட்டி கொண்டு வைக்கோல் அடைச்சி பாட்டை மாத்தி பால் கறக்கிற மாதிரி இருக்கு. சொல்றல
இயேசுவோட ரத்தம் தான் இந்த உலகத்துல எந்த மனிதனையும் மதம் மாத்தாது, பாவத்தை விட்டு நீக்கும். அது தலை, நான் இல்ல, அவரு. போயா. இப்படி நான் எந்த குரல்ல வேணா பேசலாம், நீங்களும் கேட்பீங்க. ஆனா இப்படி நான் பேசிட்டே இருந்தா என்ன சொல்றது, அடுத்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து உங்களுக்காக ஆயத்தமா இருக்கு. நல்ல ஹாப்பியா கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்படி ஒரு நல்ல தருணத்தை கொடுத்த சத்தியம் டிவி, ஆச்சி மசாலா, இயேசு விடுவிக்கிறார் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீதியான காரியங்களை